அண்மை செய்தி. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை சிறைப்பிடித்து நாடு கடத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாடு கடத்தப்பட்ட வெனிசுலா அதிபர் டிரம்ப் இதனை அறிவித்திருக்கிறார். தப்பியோட முயன்றதால் வெனிசுலா அதிபருடன் அவரது மனைவியையும் நாடு கடத்திவிட்டதாக டிரம்ப் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். வெனிசுலா அதிபருடன் அவரது மனைவியும் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அமெரிக்க அதிபர் டிரம்ப் என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்? விவரங்கள் என்ன? வணக்கம். இந்த அறிவிப்புக்கு முன்பாக நாம் பார்க்க வேண்டியது வெனிசுலா தலைநகரில் கராசியில் இன்றைக்கு காலை அதிகாலை நடைபெற்ற அந்த குண்டுவெடிப்பு, அடுத்தடுத்து வெடித்த அந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பார்க்கப்படுகிறது. வெனிசுலா ராணுவ தளங்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இது நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. பயங்கர சத்தத்துடன் கரும் புகை கிளம்பியதால் பொதுமக்கள் உள்ளிட்டோர் அச்சமடைந்தனர். இதற்கு பின்பாக அமெரிக்காவினுடைய சதி இருக்கலாம், அமெரிக்கா இந்த தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது என்று அங்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் தொடர்ச்சியாக கணிப்புகளை வெளியெடுத்து நடத்தியிருந்தார்கள். வெனிசுலா தலைநகரில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து அந்த நாட்டு ராணுவமோ அல்லது அமெரிக்க ராணுவமோ எதுவுமே தெரிவிக்காத நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்பொழுது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோவை நாங்கள் கடத்திவிட்டோம், நாடு கடத்திவிட்டோம், அவருடன் அவரது மனைவியும் நாடு கடத்தப்பட்டிருப்பதாக அவர் தகவலை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக நிக்கோலஸை பலமுறை பதவி விலகுமாறு ட்ரம்ப் தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடுத்து வந்தார். அமெரிக்காவில் பென்டனைல் போதைப் பொருள் ஊடுருவ வெனிசுலா அதிபரே காரணம் என அவர் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தார். அமெரிக்கா மீது வெனிசுலா போதைப் பொருள் பயங்கரவாதம் நிகழ்த்துவதாக குற்றம் சாட்டி வந்தார். மேலும் வெனிசுலாவிற்கு பொருளாதார தடைகள் விதித்ததோடு அதன் கடற்படை அந்த எல்லைக்குள் எண்ணெய் கப்பல்கள் போக்குவரத்தையும் முடக்கி வைத்ததாக அவர் அறிவித்திருந்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் முதலே கரிபியன் பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்கா கடற்படை கப்பல்கள் ரோந்து கண்காணிப்பில் தீவிரமாக ஈடுபடுவதோடு சில போர்க்கப்பல்களும் நிலைநிறுத்தப்பட்டிருந்தன. இத்தகைய சூழல்தான் இன்றைய காலையில் அந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ந்தது. இதனைத் தொடர்ந்துதான் அமெரிக்கா அதிபர் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக ஒரு பதிவை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் வெனிசுலா அதிபர் கடத்தப்பட்டிருப்பதாகவும் அவருடைய மனைவியோடு அவர் கடத்தப்பட்டிருக்கிறார் என்று அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருப்பது என்பது உலக நாடுகள் மத்தியிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். வெனிசுலா தலைநகர் கராகஸில் அமெரிக்காவின் வான்படை 7 இடங்களில் குண்டு வெடித்தது. இந்த நிலையில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மற்றும் அவரது மனைவியோடு நாடு கடத்தப்பட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் தப்பியோட முயன்றதால் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸையும் அவரது மனைவியும் நாடு கடத்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். வெனிசுலா தலைநகர் கராகஸில் அமெரிக்காவின் வான்படை 7 இடங்களில் குண்டு வெடித்தது. இதில் தற்போது வெனிசுலா அதிபர் நிக்கோலஸும் அவரது மனைவியும் நாடு கடத்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். போதைப்பொருள் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்ததாக கூறி வெனிசுலாவில் தற்போது 7 இடங்களில் குண்டு வைக்கப்பட்ட நிலையில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவியும் நாடு கடத்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை சிறைப்பிடித்து நாடு கடத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் அவரது மனைவியும் நாடு கடத்தப்பட்டிருக்கிறது. உலக நாடுகளிடையே இது என்ன மாதிரியான பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு? வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோ மற்றும் ட்ரம்ப் தங்கள் நாட்டை வேறு எண்ணத்தோடு குறிவைக்கிறார் என்று ஏற்கனவே அவர் வெனிசுலா அதிபர் குற்றம் சாட்டியிருந்தார். அவருக்கு போதைப் பொருள் தடுப்பு, சட்டவிரோத குடியேறுகளை கட்டுப்படுத்துவது ஆகியன வெறும் சாக்குதான் என்று ஏற்கனவே வெனிசுலா அதிபர் தெரிவித்திருந்தார். வெனிசுலா அதிபருக்கு பல்வேறு நாடுகள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதற்கு பிறகாகவே பல்வேறு நாடுகளுடனான அந்த நட்புறவு என்பது பேணப்படாமல் இருந்தது சுட்டிக்காட்டப்படுகிறது. குறிப்பாக சீனாவோடு, அதே மாதிரி ஈரான் போன்ற நாடுகளோடும் அவர்கள் அந்த நட்புறவை பாராட்டவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை எழுந்தது. இது ஏற்கனவே வெனிசுலா அதிபர் அமெரிக்கா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார். குறிப்பாக கடந்த வியாழக்கிழமை என்று அவர் ஒரு பேட்டி அளித்திருந்தார். அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.
ட்ரம்ப் வெனிசுலாவில் ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும், அதன் மூலம் இங்குள்ள எண்ணெய் வளங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று அவர் திட்டமிட்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருந்தார். ஆனால் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அவர் அமெரிக்காவை ஒரு போதைப் பொருள் நாடாக மாற்றுவதற்கு அவர் முயற்சிக்கிறார், எங்கள் மீது போதைப் பொருள் பயங்கரவாதம் நிகழ்த்துவதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் வெனிசுலாவுக்கு பொருளாதார தடைகளை விதித்ததோடு அதன் கடற்பரப்புக்குள்ள எண்ணெய் கப்பல்கள் போக்குவரத்தை முடக்கி வைத்தார். அதே போல கடந்த ஆகஸ்ட் மாதம் முதலே கேரிபியன் கடற்கரை பகுதியில் அமெரிக்கா கடற்படை கப்பல்கள் ரோந்து கண்காணிப்பில் தீவிரமாக ஈடுபடுவது, சில போர் கப்பல்களை நிலைநிறுத்துவது, இத்தகைய சூழலுடன் இன்றைக்கு நடைபெற்ற அந்த வெடிகுண்டு சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. இருக்கக்கூடிய நட்பு நாடுகள் அனைத்துமே இந்த போர் என்பது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். ஏனென்றால் எண்ணெய் வளம் மிக்க ஒரு நாடாக வெனிசுலா இருக்கிறது. இந்த எண்ணெய் வளங்கள் இந்த போர் தாக்குதல் மூலமாக அது தடைப்பட்டாலோ அல்லது அதனுடைய உற்பத்தி பாதிக்கப்பட்டாலோ உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும், அது பொருளாதாரத்தில் ஒரு மந்த நிலையை ஏற்படுத்தும் என்றெல்லாம் ஏற்கனவே பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் ட்ரம்பை பலரும் எச்சரித்தார்கள், வெனிசுலா மீது தேவையற்ற ஒரு புகாரையோ அல்லது தேவையற்ற போர் பதட்டத்தையோ உண்டாக்க கூடாது என்றெல்லாம் அவர்கள் வேண்டுகோளாக வைத்திருந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது அவர் நாடு கடத்தப்பட்டிருப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருப்பது என்பது உலக நாடுகள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் நேற்றைய தினத்தில் கூட வெனிசுலா அரசுக்கு அமெரிக்கா முன்வைக்கக்கூடிய அந்த போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு தொடர்பாக விரிவான ஆலோசனைக்கு தயாராக இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் ஒப்பந்தத்தை எட்ட விரும்புவதாகவும் பகிரமாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அவர்கள் அறிவித்த பிறகும் ஒரு போர் தொடுப்பு என்பது நடைபெற்று அதில் வெனிசுலா அதிபர் நாடு கடத்தப்பட்டிருப்பது என்பது உலக நாடுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அவரது மனைவியோடு அவர் கடத்தப்பட்டிருக்கிறார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வெனிசுலா தலைநகரில் நிகழ்ந்த இந்த வெடி சம்பவங்களை பொறுத்த வரைக்குமே அந்த நாட்டு ராணுவத்துக்கோ அல்லது அமெரிக்கா ராணுவ தலைமையாக இருக்கக்கூடிய பென்டகனுக்கோ தெரியாத ஒரு எதுவும் இருக்காது என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான நடவடிக்கைகள் என்பது ட்ரம்பினுடைய மிகப்பெரிய ஒரு ஆதிக்க மனப்பான்மையை காட்டுகிறது என்று சீனா போன்ற நாடுகள்லாம் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் நாடு கடத்தப்பட்டிருப்பது என்பது உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும் என்பதுதான் ட்ரம்பினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதற்காகத்தான் எங்கள் மீது கை வைக்கிறார்கள் என்றெல்லாம் அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்த கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.